மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனா மாற்றி நீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. ஒழுங்கினம் நிறைந்த என் வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றி நீங்க. ஒழுங்கினம் நிறைந்த என் வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றி நீங்க. மங்கி அறிந்த மனுஷன் மகுடமாக மாற்றி நீங்க. மங்கி அறிந்த மனுஷன் மகுடமாக மாற்றி நீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றி நீங்க. அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றி நீங்க. புழுதியில் இருந்த மனுஷன் பொன் சிறகாக மாற்றி நீங்க. புழுதியில் இருந்த மனுஷன் பொன் சிறகாக மாற்றி நீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. மகிமைப்படுத்தும் தெய்வம். ஆமென். ஒரு முறை கூட அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. சந்தோஷமா மனசார மகிமைப்படுத்துவே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. ஒழுங்கினம் நிறைந்த என் வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றி நீங்க. ஒழுங்கினம் நிறைந்த என் வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றி நீங்க. மங்கி அறிந்த மனுஷன் மகுடமாக மாற்றி நீங்க.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாமா? எப்படி இருந்த நம்மை இன்று சிங்காரித்து வைத்திருக்கிற தேவன். எஸ், புழுதியில் கிடந்த நம்மை மகுடமாய் இன்று வைத்திருக்கிறார். நன்றியோடு கரங்களை தட்டி முழு உள்ளத்தோடு எஸ் ஆமாப்பா. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. ஆமென். நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா ஆமென். நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. உரகலலலலலலலலபோ, உரகலலலலலலலபோ. மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனதார உம்மை ஆராதிக்கிறோம், மனதார உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனை சூழ்நிலைகளில் நாங்கள் இருந்திருக்கிறோம், ஆனால் எங்களை இன்று சிங்காரித்து வைத்திருக்கிறீங்க. எத்தனை பிள்ளைகளுக்கு நன்றியோடு ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவரே, புழுதியில் கிடந்த எங்களை, குப்பையில் கிடந்த எங்களை, ஆண்டவரே அழுக்கோடு இருந்த எங்களை இன்று சிங்காரித்து வைத்திருக்கிறீங்கப்பா. உங்க பரிசுத்த இரத்தத்தால் எங்களை சிங்காரித்து வைத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி. விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலை. சாத்தான் கையில், மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலை. சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, இங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. ஆமென். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. நன்றியோடு விட்டு கொடுக்கலையே. ஆமாப்பா, ஆமென். கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே. ஆமென். நன்றியோடு முழு உள்ளத்தோடு மனுஷங்கையில் விட்டு கொடுக்கலை. யோபுவை போல என்னை விட்டு கொடுத்திருந்தால் என் வாழ்க்கை என்றைக்கோ நாச
மோசமாய் போயிருக்கும் அப்பா. ஆனால் எந்த மனிதனிடமும் சாத்தானுடைய எந்த கண்ணிகளுக்கும் என்னை விட்டு கொடுக்கலையப்பா. ஓ, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. கல்லறிய மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. சொல்லுங்க. கல்லறிய மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கின தீர்க்காம ஆதரிச்சீங்க. என்னை ஆத்தி தேற்றி அரவணைச்சீங்க. ஆமென். நல்ல தகப்பனா தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே. க்ளோரி. ஆமாப்பா. ஓஹோ, விட்டு கொடுக்கலையே. நன்றியோடு முழு உள்ளத்தோடு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. நன்றியோடு. ஆமென். எத்தனை சூழ்நிலைகள்ல வந்திருக்கிறீங்கப்பா. ஆமென். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. ஆமென். Glory. சத்தமா விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. ஓ, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. ரகலலலலலபோ. ஓ, விட்டு கொடுக்கலையே. நன்றியப்பா. ஓ, நன்றி. நன்றியப்பா. இம்மட்டும் எங்களை கைவிடாமல் நடத்துகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றியப்பா. முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லிடலாம். அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். எத்தனை சூழ்நிலைகளில் நான் உம்மை விட்டு விலகிய போது நீர் என்னை விட்டு விலகாமல் மனுஷன் கையிலும் சாத்தானுடைய கையிலும் விட்டு கொடுக்காமல் உம் பிள்ளையாய் என்னை காத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. நன்றியப்பா. விட்டு கொடுக்கலையே. நன்றி. ஆமாப்பா. மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்திடலாம். இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன்.
இன்று தியானிக்கும்படியாய் ஆதியாகமம் 21 அதிகாரத்துக்குள் கடந்து போகலாம். ஆதியாகமம் 21 1வது வாக்கியம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு அப்புறம் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆமென். அப்போ நம்முடைய ஆண்டவரை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை சொல்லி இருக்கிறாரோ அதை நிச்சயம் அவர் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 24 வருடம் ஆபிரகாம் காத்திருக்கிறார். 24 வருடம் காத்திருந்த பிறகும் வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை. நிறைவேறாமல் காத்திருக்கிறார். ஆனால் 24 வருடங்கள் கடந்த பிறகும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் 24வது வருடத்துல தான் வந்து சொல்லுகிறார், அடுத்த வருடம் ஒரு உற்பத்தி காலத்தில் நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் என்று. ஆமென். அப்போ 24 வருடமாய் கர்த்தர் தான் சொன்னதற்கான எந்த அடையாளமும் இல்லை. ஆமென். அதனால்தான் 24வது வருடத்துல ஆண்டவரை பார்த்து ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் கேட்கிறார், நீர் என்ன தருவீர்? ஆமென். அல்லேலூயா. இல்லையா? நீர் எனக்கு என்ன தருவீர்? ஆமென். அப்போ ஏன்னா வாக்குத்தத்தம் பெற்றாயிற்று, ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆனால் அது நிறைவேறக்கூடிய எந்த ஒரு அறிகுறியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில காணவே இல்லை. ஆமென். அதனால்தான் ஆபிரகாம் முதல்ல கேட்டாரு, எலியேசர் என்னுடைய வீட்டில் பிறந்த ஒரு பிள்ளை, எலியேசர் என்னுடைய சுதந்திரவாளியா இருப்பானோ? ஆண்டவர் சொன்னா இல்லவே இல்லை. ஆமென். இஸ்மாயில் பிறந்த போது ஆபிரகாம் நினைத்தா இதுதான் என்னுடைய கர்ப்பத்தின் என்னுடைய சந்ததி போல என்று. ஆனால் அதரையும் ஆண்டவர் சொன்னார், இல்லவே இல்லை. ஆமென். உன்னுடைய மனைவி சாராள் கர்ப்பம் தரிப்பாள். ஆமென். அப்போ 24 வருடங்களாய் அந்த காரியம் நிறைவேறக்கூடிய எந்த அறிகுறியும் இல்லாத போதும் 25வது வருடத்தில் கர்த்தர் தாம் சொன்னதை செய்து முடித்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராளின் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு தந்தருளினார். ஆமென். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன காரியங்கள் ஒருவேளை நடக்கக்கூடிய வாய்ப்பில்லை என்று நாம் நினைத்தாலும் சரி, இல்ல ஒருவேளை நடப்பதற்கான எந்த அறிகுறியும் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கவே இல்லை என்று நினைத்தாலும் சரி, ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, சாராள் கூட நகைத்தாள். ஆண்டவர் சொல்லும்போது, தேவதூதர்கள் வந்து அந்த வார்த்தையை சொல்லும்போது உள்ளிலிருந்து சாராள் நகைத்தாள். ஆனால் அதே சாராள் ஆண்டவர் சொன்னபடியே குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 2வது, ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவர் தான் சொன்னதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி விட்டார். ஆமென். தான் சொன்னதை, தான் வாக்குத்தத்தம் கொடுத்ததை, தான் உன்னை இன்னவாய் தீர்ப்பேன் என்று சொன்ன வார்த்தையை தெளிவாய் ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார். ஆமென்.
இப்போ இதோட நம்முடைய எதிர்பார்ப்பே இதுதான். ஆண்டவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றணும், ஆண்டவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றி விடணும், ஆண்டவர் எனக்கு வாக்குரைத்தது என் வாழ்க்கையில நடக்கணும். ஆமென், அல்லேலூயா. இதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. எல்லா மனிதனுடைய எதிர்பார்ப்பே இதுதான். ஆண்டவர் சொன்னது நடக்கணும், ஆண்டவர் எனக்கு வாக்குரைத்தது நடக்கணும், ஆண்டவரிடம் நான் கேட்டது நடக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அப்ரஹாம் எங்கு வித்தியாசப்படுகிறான் தெரியுமா? ஆண்டவர் சொன்னதை அப்ரஹாம் நிறைவேற்றினான். ஆமென். என்ன நிறைவேற்றினான் பாருங்க, 3-4 வாசிக்கலாம். அப்ரஹாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டான். நல்ல கவனிங்க, தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே அப்ரஹாம் தனக்கு தேவன் கட்டளை இட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். ஆமென், ஆமென். நல்ல கவனிங்க, முதல் காரியம், முதல் பகுதி, ஆண்டவர் நமக்கு சொன்னதை அவர் எத்தனை வருடங்களானாலும் சரி அவர் குறித்த காலத்தில் அதை நிறைவேற்றிய தீருவார். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை அதற்குரிய அறிகுறிகளோ அதற்குரிய எந்த ஒரு அடையாளமே இல்லாமல் போனாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்கலாம், அந்த காரியம், கர்த்தர் சொன்ன காரியம் என் வாழ்க்கையில நடக்க வாய்ப்பே இல்லை என்று நாம் நினைத்தாலும் கூட அவர் நமக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றியே தீருவார். ஆமென், அல்லேலூயா. 2வது போர்ஷன், ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார். ஆனால் அப்ரஹாம் எங்கு வேறுபடுகிறார் என்றால், அதனால்தான் அவர் நீதிமான். ஆமென். அதனால்தான் அவர் கர்த்தருக்கு பிரியமானவர், அதுதான் கர்த்தருக்கு சிநேகிதனாயிருந்தவர். என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர் செய்தது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தன்னிடம் என்ன செய்ய சொன்னாரோ அதையும் அப்ரஹாம் நிறைவேற்றுகிறவனாயிருந்தான். ஆமென், அல்லேலூயா. நாம பல இடங்களில் இந்த பகுதியை தவற விட்டு விடுவோம். ஆமென். ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார், ஆண்டவர் எனக்கு என்ன தருகிறார், ஆண்டவர் என் வாழ்க்கையை எப்படி உயர்த்துகிறார், ஆண்டவர் எனக்கு என்ன தரப்போகிறார், இவைகளையே பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அப்ரஹாம் அப்படி இல்ல, ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டான். ஆனால் ஆண்டவர் தனக்கு சொல்லி இருந்தபடியே 8ஆம் நாளில் தன்னுடைய பிள்ளைக்கு விருத்த சேதனம் செய்தான். ஆமென். ஏன் விருத்த சேதனம் அன்றைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? விருத்த சேதனம் செய்யும் போதுதான் ஆண்டவர் தன்னுடைய ஜனமாய் அதை அங்கீகரிக்கிறார். அதுதான் அதனுடைய அடையாளம். ஆமென், அல்லேலூயா. அதனால்தான் மோசே வனாந்தரத்தில் முதல் முறையாய் ஆண்டவர் மோசேயை கொல்ல பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பின்னாட்களில் நம்ம அதை குறித்து தியானிப்போம். கொல்ல பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உடனே என்ன செய்தாள்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்லை எடுத்து விருத்த சேதனம் செய்தாள். ஆமென், அல்லேலூயா. செய்துட்டு சொல்லுகிறாள், நீர் இப்போது என்னுடைய புருஷனாயிருக்கிறீர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சா? அப்போ ஆண்டவருடைய கோபம் அந்த மோசேயின் மேல் வருவதற்கு காரணம், மோசே தன்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் விருத்த சேதனம் செய்யவில்லை. ஆமென். விருத்த சேதனம் ஏன் செய்யாவிட்டால், ஏன் அன்னைக்கு ஆண்டவர் அவ்வளவு தேவ கோபாக்கினை வெளிப்பட்டதென்றால் என்ன காரணம்? அவர் விருத்த சேதனம் செய்கிற ஜனத்தை தான் தன்னுடைய ஜனமாய் அங்கீகரிக்கிறார். ஆமென். அப்போ இந்த மோசேயுடைய பிள்ளைகள் தன்னுடைய ஜனமாய் கீழ்ப்படியாததால், இல்லாவிட்டால் தன்னுடைய கட்டளைகளை கை கொள்ளாததால் அங்கு தேவ கோபம் மோசேயின் மேல் உண்டாகிறது. ஆனால் மோசேயுடைய மனைவி அதை என்ன செய்கிறாள்? சரியாய் உணர்ந்து அதை செய்து விடுகிறாள். ஆமென். தேவ கோபம் அங்கு நிற்கிறது. அப்போ இங்க பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது, அப்போ அப்ரஹாம் தனக்கு தேவன் உரைத்து வைத்திருந்தபடி
தேவன் ஆபிரகாமுக்கு உரைத்தார், நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், அவனை எனக்காய் நீ விருத்த செய்தனும் செய்யணும். அப்போ ஆண்டவர் சொல்லி இருந்தபடியே, ஏற்கனவே சொல்லி இருந்தார், தேவன் சொல்லி இருந்தபடி தேவன் செய்து விட்டார் தன்னுடைய வாழ்க்கையில். இப்போ யாருக்கு டைம் வருது? ஆபிரகாமுடைய டைம் வருது. ஆமென். ஆபிரகாமுடைய முறை வருது. தனக்கு தேவன் சொன்னதை நிறைவேற்றக்கூடிய ஒரு பகுதி வருகிறது. அதை ஆபிரகாம் நிறைவேற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் தேவனை கண்மூடித்தனமாய் விசுவாசித்தார். ஆமென். லெஃப்ட் அண்ட் ரைட் எங்கும் திரும்புவதில்லை. ஆமென். ஆண்டவர் ஒன்று சொல்லி விட்டார் என்றால் அது அப்படியே விசுவாசிப்பார். ஆமென். அல்லேலூயா. தன்னுடைய மகனை பலியிடு என்று சொல்லுகிறார், அவ்வளவுதான், புறப்படு, கிளம்பு, போயிடலாம். எங்க போயிடலாம்? ஆண்டவருக்கு பலி செலுத்த போயிடலாம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்போ இதிலிருந்து நமக்கு இந்த பகுதி கற்றுத்தருகிற காரியம், நாம் ஆண்டவரிடமிருந்து எப்படி ஆண்டவர் நமக்கு சொன்னதை பெற்றுக் கொள்ளுகிறோமோ, ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபித்ததை பெற்றுக் கொள்ளுகிறோமோ, அதே போல ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதையும், இல்லாவிட்டால் ஆண்டவர் நமக்கு செய்ய சொன்னவைகளையும் செய்யக்கூடிய மனோபாவம் நமக்கு இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கணும்னா ஞானஸ்நானம் எடுத்துடணும். அதுக்கு மேல அங்க யோசனை கிடையாது. ஆமென். அல்லேலூயா. 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 சில பேர் சொல்றதை கேட்டிருக்கிறேன், அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அப்பா வேண்டான்னு சொல்லிட்டாங்க, மாமன் வேண்டான்னு சொல்லிட்டான், சித்தப்பா வேண்டான்னு சொல்லிட்டான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு வேணும், நீ எடுத்துதான் ஆகணும். மனுஷனா பிறந்த எல்லோருமே தேவ நீதியை நிறைவேற்றியே தீரணும். அதுல அங்க இங்க நம்ம யோசிக்கவே கூடாது. ஆமென். இது உதாரணத்துக்கு சொன்னேன். இதே போலதான் அநேக பிள்ளைகள் இன்னைக்கு, வாலிப பிள்ளைகள் எல்லாம் தடைபடுறதே அதுதான். ஞானஸ்நானம் ரட்சிக்கப்பட மாட்டான். ஆலயத்துக்கு வருவான், ஆண்டவரை தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் இந்த ஞானஸ்நானம் தேவ கட்டளைகளை நிறைவேற்றுகிற பகுதி வரும்போது கொஞ்சம் ஒரு யோசனை, எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, எங்க குடும்பத்துல வீட்டுல என்ன நினைப்பாங்க, இப்படி பல சிந்தனைகள். இந்த பகுதிக்கு நாம தயாராகி இருக்கணும். ஆமென். ஊழியம் செய்யணுமா, செய்தே தீரணும், அவ்வளவுதான், அதுல ஒரு மாற்றமும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. யாரு ஊழியம் செய்யணும்? எல்லோரும் ஊழியம் செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா விசுவாசிக்கிற எல்லோரும் என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. இயேசுவுடைய கடைசி கட்டளை அதுதான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு காரியம் நாம் எதிர்பார்ப்பதை போல, நாம் ஆண்டவர் என்ன செய்வார், எனக்கு என்ன தருவார், ஆண்டவர் எனக்கு என் வாழ்க்கையில என்ன செய்வார் என்று எதிர்பார்ப்பதை போலவே நம்முடைய எதிர்பார்ப்பு எதுவா இருக்கணும்? ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் எப்படி நிறைவேற்றுவேன்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, ஊழியம் செய்யணும்னு சொன்னீங்களே, சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி இருக்கிறீங்களே, நான் எப்படி அதை நிறைவேற்ற போறேன், நான் அதை எப்படி செய்வேன்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கணும்னு சொல்லி இருக்கிறீரே, நான் அதை எப்படி என் வாழ்க்கையில கடைபிடிக்க போகிறேன்? ஆமென். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தே தீரணும். ஒருவேளை இந்த மீடியாவில் ஒருவேளை பார்க்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஞானஸ்நானம் எடுக்கணும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம், ஆனால் தேவனுடைய நீதியை நிறைவேற்றக்கூடிய அந்த மனோபாவம் இல்லாமல் புறக்கணித்து கொண்டு நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் சொல்றேன். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்ய ஒரு நாளும் தாமதிக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எப்படி ஆண்டவரிடமிருந்து தாமதம் இல்லாமல் வரணும் என்று எதிர்பார்க்கிறோமோ, அதே போலதான் ஆண்டவர் நமக்கு செய்ய சொல்லி இருக்கிற, நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தையும் தாமதம் இல்லாமல் செய்ய
பழக வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவருக்கு கொடுப்பதிலும் ஆண்டவர் வேதம் தெளிவா சொல்லுது, நீ பொருத்தனை பண்ணிவிட்டு கொடுக்காமல் இருப்பதை பார்க்கிலும் பொருத்தனை பண்ணாமல் இருப்பது நல்லது. ஆமென். ஏன்னா அதன் பிறகு நாம் தாமதிக்க கூடாது. ஆமென், ஆமென். தேவனுக்கு எதை செய்தாலும் சரி, நாம் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியங்களை, ஆண்டவர் நம்மிடத்தில் செய்ய சொல்லி இருக்கிற காரியங்களை நாம் செய்ய தாமதிக்க கூடாது. ஆபிரகாம் தாமதிக்கவில்லை. சொன்னபடியே 8ஆம் நாள் தன்னுடைய மகனுக்கு விருத்த சேதனம் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. 5வது வாக்கியம் சொல்லுது, தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்கு இன்னொரு காரியம், இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம் என்னவென்றால் இஸ்மவேலுடைய ஆசீர்வாதம். ஆமென், இஸ்மவேலுடைய ஆசீர்வாதம். குழந்தைகள் வளருகிறது. ஈசாக்கு பால் மறக்கிறான். ஆபிரகாம் பெரிய விருந்து வைக்கிறார். 8வது வாக்கியம் சொல்லுது, பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். ஆமென், அல்லேலூயா. கொண்டாட்டம், சந்தோஷமா பிள்ளை அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வர்றான். ஆமென். இப்படி சந்தோஷமா இருந்த குடும்பத்துல தான் என்ன நடக்குது? இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் சண்டை. ஆமென். இதை பார்த்த உடனே சாராளுக்கு கோபம் வருது. என் பிள்ளைகிட்ட வேலைக்காரிக்க புள்ள சண்டை பிடிப்பதா? புருஷன்ட்ட சொல்றா, முடியவே முடியாது. அம்மாவும் இருக்கக்கூடாது, பிள்ளையும் இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. ஒரு பெரிய கலகம் உண்டாகிறது. ஆனால் இஸ்மவேலை குறித்து ஆபிரகாம் வேதனைப்படுகிறார். ஆமென். கீழே பார்த்தீங்கன்னா 11வது வாக்கியம், தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. ஆனா ஆண்டவர் பாருங்க, துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடக்குது. ஆனா அந்த துக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவர் மீண்டும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமென். அவனுடைய துக்கத்தை மாற்றும்படியாய் அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதையெல்லாம் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. பாருங்க, அப்ரகாமுக்கு ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினார். அப்ரகாம் ஆண்டவர் தன்னிடம் என்ன செய்ய சொன்னாரோ அதையும் நிறைவேற்றி விட்டான், தாமதம் இல்லாமல். இப்போ வாழ்க்கையில ஒரு துக்கமான ஒரு காரியம் நடக்கிறது. தன்னுடைய மகனை இப்ப சாராள் ஒரே புடியா பிடிக்கிறார். ஆமென். சாராள் ஒரே புடியா, ஆகார கொடுக்கறதுக்கும் ஒரே புடியா பிடிச்சாங்க. இப்ப ஆகார அனுப்புறதுக்கும் ஒரே புடியா பிடிக்கிறாங்க. அனுப்பியே தீரணும். ஆமென். அந்த காரியம் ஆபிரகாமுக்கு துக்கமாய் இருக்கும்போது ஆண்டவர் மீண்டும் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னுடைய மகன் இஸ்மவேலையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த வார்த்தையை கேட்டுதான் என்ன செய்கிறான் ஆபிரகாம்? என்ன செய்கிறாரு? அனுப்பி விடுகிறார் ஆகாரையும் இஸ்மவேலையும். ஆமென். நான் இந்த காரியம் தியானித்த போது எனக்கு தோன்றின காரியம், ஆபிரகாமும் ஏற்கனவே ஈசாக்கை பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் இருந்தபடியால் மீண்டும் விசுவாசம் ஆபிரகாமுக்குள் வந்தது. நிச்சயம் ஆண்டவர் சொன்னால் என் பிள்ளை இஸ்மவேல் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். புரிஞ்சா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவர்
நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியத்தின் போது நாம் திருப்பி ஆண்டவர் ஏதாவது செய்ய சொல்லி இருக்கிற காரியங்களை தாமதமில்லாமல் நிறைவேற்றணும். நிறைவேற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் துக்கத்தின் நாட்கள் வரும்போது, துக்கத்தின் காரியங்கள் நடக்கும்போது மீண்டும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, ஆபிரகாம் அந்த சாராள் கேட்ட உடனே ஒரு வேதனை, துக்கமாயிட்டு, ஐயோ என் பிள்ளைய அனுப்பணுமே, வீட்டுல இருந்து அனுப்ப பார்க்கிறாளே, துரத்த பார்க்கிறாளே. ஆமென். அந்த பிள்ளை எப்படி வளரும், எப்படி பொழைக்கும், ஆகார் எப்படி பொழைப்பா, எப்படி இந்த குழந்தைய வச்சு வளருவா, வளர்த்தி எடுப்பா, இப்படி பல சிந்தனைகள் ஆபிரகாமுக்கு உண்டாகியிருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த சந்ததியை கூட, ஆபிரகாமுடைய சந்ததி இஸ்மவேலையும் ஆண்டவர் கைவிடவில்லை. ஆண்டவர் சொன்னார், ஒன்னும் கவலைப்படாத, சாராள் சொல்லுகிறபடியே செய், உன்னுடைய சந்ததி ஈசாக்கு தான், ஆனால் இஸ்மவேலும் உன்னுடைய வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதையும், ஆமென், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதையும் தாமதமில்லாமல் செய்து பழக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடலாம். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வேளைக்கு நன்றி. கேட்ட சத்திய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக நேரங்களில், அநேக வேளைகளில் நாங்க தான் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, எப்பொழுது தருவீர், எப்பொழுது நான் பெற்றுக்கொள்வேன், எப்பொழுது எனக்கு இது கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கிற நாட்கள் தான் அநேகம் அப்பா. ஆனால் இன்று நாங்கள் ஆண்டவரே ஆபிரகாமை குறித்து, எங்கள் ஆண்டவரே பிதாவாகி ஆபிரகாமை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டது போல, ஆண்டவரே நாங்கள் படித்தது போல, ஆண்டவரே ஆபிரகாம் திருப்பி உமக்கு ஆண்டவரே நீர் கட்டளையிட்டதை செய்யவும் தாமதிக்கவில்லை ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நீர் எங்க வாழ்க்கையில நாங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற காரியங்களையும் நாங்களும் தாமதிக்காமல் நிறைவேற்ற எங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்பா. சபையை சமர்ப்பிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களையும் சமர்ப்பிக்கிறோம். பலப்படுத்தும், கிருபையால் தாங்கிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.